இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அதிகமான வீடுகள் மார்க்கெட்டுக்குள்ளே வார காலம்தான் இது. மிசிசாகாவில் ஒரு பில்டர் மக்கள் ஓவர் நைட் லைனில் இருந்து இந்த வீடுகளை வாங்கியிருக்கிறாங்க. மறுபடியும் 20 ஆஃபர் 40 ஆஃபர் சோல்ட் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் விற்கப்பட இருக்கும் வீடுகள். இந்த மாதம் பேங்கினால் வரைக்கப்பட்ட ஒரு சில வீடுகளை பார்ப்போம். இன்றைக்கி யங் ஜெனரேஷன் எங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்று ஜிம்மில், மாலில், ரெஸ்டாரண்ட்டில், இல்லாட்டி வீட்டில் இருந்து ஆன்லைன் ஷாப்பிங். இவங்க வீடுகளை வாங்கி மோர்ட்கேஜ் பே பண்ணுற நோக்கமே இல்லை. இங்கே வீட்டை தவிர மிச்சம் எல்லாமே விலை அதிகரிக்கின்றது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது இப்போ ஸ்ப்ரிங் சீசன். கனடாவில் அதிகமான வீடுகள் விற்பனைக்கு வரும் காலம். அதே மாதிரி அதிகமான மக்கள் வீடுகளை வாங்குகிற காலம்தான் இது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருவர் ஒரு வீட்டை விற்க போகிறார். எனக்கு $1 மில்லியன் விற்று தருவீங்களா இருந்தால் இந்த வீட்டை நான் விற்கிறேன்னு, அதுக்கு குறைய விற்கவே மாட்டேன்னு. இப்போ இந்த ரியல்டர் என்ன சொல்ல போகின்றார்? ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல போகிறதில்லை. கனடாவில் எந்த ஒரு ரியல்டருமே $1 மில்லியன் விற்க முடியாண்டு சொல்ல போகிறதே இல்லை. இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டை ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் பண்ண போகிறாங்க. லிஸ்ட் பண்ணி தன் $1 மில்லியன் நீங்கள் கேட்ட ப்ரைஸுக்கு நான் விற்று தாரேன், இதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இவங்க லிஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன ப்ரைஸுக்குன்னு சொன்னால் $749,000 அல்லது $799,000க்கு ஓப்பன் ஹவுஸுக்கு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுலேருந்து பெட்டிங் வாரில் அந்த $1 மில்லியன் ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற எக்கனாமிக்கு சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டை ஒருவேளை $799க்கே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஏஜெண்ட்டை மீட் பண்ணி இப்படி ஒரு வீடு இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாமா? அங்கேயும் அந்த ஏஜெண்ட் கனடாவில் எந்த ஏஜெண்ட்டுமே இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. நாங்கள் $799க்கே ஆஃபரை போடுவோம், எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவங்க கான்ட்ராக்டில் இப்போ சைன் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வீடு ஓப்பன் ஹவுஸுக்கு வருது. எல்லாருமே இந்த வீட்டை பார்த்தோன்னா குறைஞ்சது $799க்கு மட்டும் 20க்கு மேற்பட்ட ஆஃபர் அடிக்க போகிறாங்க. எல்லாருமே ஒரே ஆஃபரை தான் அடிக்க போகிறாங்க, $799. மொத்தமாக ஒரு 40 ஆஃபர் வந்திருக்குண்டு வெப்பம். அதி கூடிய ஆஃபர் $900,000 வெப்பம். ஸோ கடைசியாக இவர் இந்த ரியல்டர் இந்த செலருக்கு சொல்ல போகிறார், எங்களுக்கு $900,000 தான் இந்த 40 ஆஃபர்லேயுமே வந்தது. உங்களோட $1 மில்லியன் யாருமே பே பண்ண தயாராக இல்லை. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இதை அக்செப்ட் பண்ணாட்டி இந்த வீடுகளை இன்னும் வச்சு தான் விற்க வேணும். ஒருவேளை வேறு வீடுகள் வந்தால் அல்லது ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆனால் இந்த வீடுகளோட விலை இன்னுமே குறையும். ஒரு ப்ரெஷரை செலருக்கு கொடுக்கும் பொழுது அந்த செலர் சரி இதை $900,000க்கே விற்போம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஒரு போர்டை மாற்ற போகிறாங்க. எப்படின்னு சொன்னால் ஓவர் 40 ஆஃபர்ஸ் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸுன்னு சொல்லி போட்டோன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, பிட்டிங் வாரில் 40 பிட்டிங் பேர் ஆஃபர் பண்ணி ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் இந்த வீட்டை விற்றுருக்குறாங்க. இப்படித்தான் சாதாரண மக்கள் இதை நினைக்க போகிறாங்க. ஏன் இன்றைக்கு மக்கள் வீடுகளை வாங்கி பேங்க்ரப்சி அடிக்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரி பெட்டிங் வாரில் வாங்கின வீடுகள் தான். ஒன்று மோர்ட்கேஜ் டைமுக்கு பே பண்ண முடியலை அல்லது ரினிவல் பண்ண முடியவில்லை. அடுத்தது பேங்கினால் பறிக்கப்படும் வீடுகள் தான் இன்றைக்கு அதிகம். எல்லாத்துக்குமே காரணம் இந்த பெட்டிங் வார் தான். இந்த பெட்டிங்கில் யாருக்கு என்ன நடக்குது, உண்மையிலே இந்த வீட்டை பிட் பண்ணுறாங்களா, என்ன ப்ரைஸுக்கு பிட் பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது. ஒரு $800,000 பெறுமதியான வீடை ஒரு புல்லிங் ஆஃபர் என்று சொல்லி ஒரு பொய்யான ஆஃபரை 1.2க்கு ஒரு ஆஃபர் அடிக்கும் பொழுது சாதாரண மக்கள் இங்கே என்ன செய்கிறாங்க சொன்னால் அந்த புல்லிங் ஆஃபரை பீட் பண்ணி $1.3 மில்லியன் வாங்குறாங்க. இப்படி வீடுகளை வாங்கினதால தான் மக்கள் இன்றைக்கு அதிகமான மக்களோட வீடுகள் இன்றைக்கு பேங்க்ரப்சிக்கு போய் உள்ளது. இதுதான் கனேடியன் ரியல் எஸ்டேட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. சரி, இந்த மாதம் பேங்கினால் பறிக்கப்பட்ட ஒரு சில வீடுகளை பார்ப்போம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் ஒரு இன்வெஸ்டர், என்னோட காசு இருக்குது, என்னால் எஃபோர்ட் பண்ண முடியுமென்றா அவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. சாதாரணமாக மக்கள் கஷ்டப்பட்டு பணம் சேமித்து வீடுகளை வாங்க நினைக்கிற மக்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு வீடு $1.8 மில்லியன் வாங்கி
$1.3 மில்லியன் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக $540,000 லாஸில் விற்கப்பட்டுள்ளது. இன்னொரு வீடு ஆஸ்ட்ரேலியாவில் பார்ப்போம். இது வந்து ஓவர் 303,000 ஸ்கொயர் ஃபுட் பெரிய வீடு, 5 பெட்ரூம் வீடு. $1.8 மில்லியன் இந்த வீட்டை வாங்கி இன்றைக்கி $1 மில்லியன் 50,000க்கு விற்றுருக்குறாங்க. இந்த வீட்டோட லாஸ் வந்து $750,000. ஒரு 4 பெட்ரூம் வீடு வாங்குகிற பணத்தை வந்து இவங்க இங்கே வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் ஒரு சிட்டி பார்ப்போம். லண்டன் ஒன்டாரியோவில் 40% இந்த வீட்டால் லாஸ்ட். அதாவது $670,000க்கு இந்த டவுன் ஹவுஸை வாங்கியிருக்கிறாங்க. 5 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் இன்றைக்கு $395,000க்கு விற்கப்பட்டுள்ளது. இதில் என்ன இந்த மெசேஜ் சொல்லுதுன்னு சொன்னால், உங்களால் லண்டன் ஒன்டாரியோவில் 5 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் இனிமேல் அண்டர் $400,000க்கு கீழே உங்களால் வாங்க முடியும். இதுதான் இந்த சேல்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது மிசிசாகாவில் இவர் இந்த வீட்டை வந்து $1.4 மில்லியன் வாங்கி இன்றைக்கு $920,000க்கு பேங்கினால் விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக $540,000 வந்து இந்த வீட்டினால் லாஸ். இன்னொரு வீடு பார்ப்போம். கிளைம்பர்க்கில் வந்து 6 பெட்ரூம் ஹவுஸ் $2.7 மில்லியன் வாங்கி $2.1 மில்லியன் விற்றுருக்குறாங்க. மொத்தமாக $640,000 லாஸ். அகெயின் $640,000ன்றது வந்து ஒரு பெரிய காசு. ஒரு வீடே வாங்கக்கூடிய காசு தான் அந்த காசு. கடைசியாக மில்டன் ஒன்டாரியோவில் பாருங்க, விலை கூட வாங்க அதிகமாக லூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடு $3.9 மில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. $2.9 மில்லியன் பேங்கினால் விற்கப்பட்டுள்ளது. $1 மில்லியன் லாஸ். எவ்வளோத்துக்கு பெருசாக விலை கொடுத்து வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு பெரிய அளவில் லாஸ். $1 மில்லியன் லாஸ். இது வந்து ஒரு லைஃபே போய் விட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு $1 மில்லியன் லாஸ் என்றால். மிசிசாகாவில் இந்த கொண்டோ டவுன் ஹவுஸ் நம்புறீங்களோ இல்லையோ, மக்கள் வந்து போன வெள்ளிக்கிழமை, இந்த இல்லை இதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை நைட்டாக லைனில் இருந்து ஓப்பன் பண்ணும் மட்டும் வெயிட் பண்ணி இந்த கொண்டோ டவுன் ஹவுஸை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. So today is Saturday morning when we have a release of brand new townhomes in Mississauga Lakeshore, and you can see early morning lineup. The lineup already started from Friday. And there is a huge demand of this townhome starting from 500,000. இந்த சேல்ஸால் வந்து முழு ஒன்டாரியோவில் கனடாவில் இருக்கிற முழு கொண்டோஸுக்குமே பெரிய ஒரு பாதிப்பு இந்த சேல்ஸ்னால். இங்கே பாருங்க, 2 பெட்ரூம் கொண்டோ டவுன் ஹவுஸ் 3 ஃப்ளோர் தான். இங்கே வந்து கொண்டமேனியம் மாதிரி 20 ஃப்ளோர் 28 ஃப்ளோர் இல்லை. இங்கே 3 ஃப்ளோர் 2 பெட்ரூம் கொண்டோ டவுன் ஹவுஸ் 800 சதுர அடி. விலை வந்து $539,000. 3 பெட்ரூம் வாங்குவீங்களா இருந்தால் இங்கே ஆல்மோஸ்ட் 1,000 ஸ்கொயர் ஃபுட் $649,000. இதில் வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இது மிசிசாகாவில். ஸோ சாதாரணமாக ஒரு 1 பெட்ரூம் நீங்கள் ஒரு கொண்டோவை வாங்கினா உங்களுக்கு ஒரு 600,000 500 மினிமம் ஒரு 500 450 ஆகுது முடியும். இங்கே வந்து 2 பெட்ரூம் 800,000 ஸ்கொயர் ஃபுட் $539,000. இதில் இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த யூனிட் எல்லாத்துக்குமே பார்க்கிங் ஃப்ரீ. ஏன் இந்த யூனிட்டுக்கு இந்த கொண்டோ டவுன் ஹவுஸை மக்கள் லைனில் இருந்து வாங்கினாங்கன்னு சொன்னால், இங்கே லிவிங் ஸ்பேஸ் அதிகம். 800 சதுர அடியில் 2 பெட்ரூம் 2 வாஷ்ரூம், மற்றது 1000 சதுர அடியில் 3 பெட்ரூம். ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக வாழக்கூடிய அளவுக்கு அங்கே லிவிங் ஸ்பேஸ் அதிகம். இதே நீங்கள் ஒரு கொண்டோவை போய் வாங்குங்க டவுன் டவுனில், 500 சதுர அடி ஸ்கொயர் ஃபுட் உள்ள ஒரு கொண்டோ வந்து 500,000க்கு விற்பாங்க. ஒரு ஆளால் கூட அங்கே வாழ முடியாது. இங்கே லிவிங் ஸ்பேஸ் அதிகம், பார்க்கிங் ஃப்ரீ. இனிமேல் இப்படி ஆன டவுன் ஹவுசஸ் தான் இனிமேல் அதிகமாக வந்து ஒன்டாரியோவில் பில்ட் பண்ணுவாங்கன்னு இந்த பில்டர் கூறுகின்றார். சரி, இந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு கேட்டால் எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு $600,000க்கு கீழே
ஒரு ஃபேமிலியாக லிவ் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இந்த கொண்டோ டவுன் ஹவுஸில் இருக்கின்றது. மக்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி யூனிட்டுகளை தான் அதிகமாக வாங்க விரும்புவாங்கன்னு நினைக்கின்றேன். இப்போ எல்லாமே டிட்டாச் ஹவுஸ் தனி வீடுகள் கட்டுறதை நிப்பாட்டிட்டாங்க. கொண்டோ டவுன் ஹவுஸுக்கான ப்ரொஜெக்டுகள் தான் இப்போ போய்கொண்டு இருக்கின்றது. யாராலையுமே இனி 1 மில்லியன் 1.5 மில்லியன் என்று வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. அதைத்தான் இப்போ அடுத்த என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 20 வருடத்துக்கு முதல்ல இருந்த யங் ஜெனரேஷனை எடுத்து பார்த்தா ஆளுக்கு 2-3 வேலைகளை செய்து வீடுகளை வாங்கி ஃபேமிலியை பில்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன், அதாவது முக்கியமாக இந்த COVID-19க்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கூடுதலாக டைமை வந்து ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மாலில், ரெஸ்டாரண்ட்டில், வீட்டில் இருந்தால் ஆன்லைன் ஷாப்பிங், மற்றது லக்ஸரி கார்களை விரும்புகிறாங்க. எண்ட் ஆஃப் த டே சேவிங்ஸை எடுத்து பார்த்தா 0. ஸோ பேரண்ட்ஸ்ட உதவியை தான் அவங்க இன்னுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி இவங்க வீடுகளை வாங்கினா மோர்கேஜ் பே பண்ண வேணும், யூட்டிலிட்டிஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வீட்டு இன்சூரன்ஸ், கார் லோன், கார் இன்சூரன்ஸ், டெய்லி ஏதாவது ஒன்று கூடிக்கொண்டே போகுது விலை. இப்போ கடைசியாக எல்லாருக்குமே யூட்டிலிட்டிஸ் பில் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 5% ஆல்மோஸ்ட் 5% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே வீட்டை தவிர மிச்சம் எல்லாமே விலை அதிகரிக்கின்றது. ஸோ இந்த ஜெனரேஷனால் வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து சமாளிக்க முடியாது, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. என்ன சொன்னால் நாளுக்கு நாள் பொருட்களின் விலை கூடிக்கொண்டே போகின்றது பில் பேமெண்ட்ஸை வைத்து தான். இப்போ 1981 தான் கடைசியாக ஒரு மாதத்துக்கு 200 சொச்ச வீடுகள் விற்கப்பட்டது. இப்போ வந்து இவ்வளோ கொண்டோக்கள் எல்லாமே இருந்துமே டொராண்டோவில் போன ஜனவரி மாதம் வந்து 269 சேல்ஸ் தான் நடந்துள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது அவ்வளோத்துக்கு வந்து கனடியன் எக்கானமி வந்து வீக்காகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு ரியல் எஸ்டேட் கோர்பரேஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த வருடம் வந்து வீடுகளின் விலை 5% அதிகரிக்கும், அதே நேரத்தில் சேல்ஸும் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. இது அவங்களுடைய பிஸ்னஸ். ஸோ மார்ச் மாதம் கனடா பேங்க் ஆஃப் கனடா ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. அப்படியே இந்த எக்கானமி வீக்கானாலும் சம்டைம் நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனியில்ன்ற மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே லூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இனி குறையும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்க வேணும், மக்கள் வீடுகளை வாங்க வேணும், மக்கள் வீடுகளை விற்க வேண்டும். அதற்காக இப்போ இருக்கிற எக்கானமியை வைத்து பார்க்கும் பொழுது ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்லேருந்து பணத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுக்குற காலம் இல்லை இது. இந்த 2ல் நீங்களோ உங்களோட பிள்ளைகளோ ஸ்ட்ரகிள் பண்ணால் இது முழு குடும்பத்தையுமே பாதிக்கும். அதை விட வந்து ஒரு கூரைக்கு கீழே இருக்கிறது தான் பாதுகாப்பு. போன வருடம் வீடுகளை வாங்கின ஒரு சிலர் வந்து கவலைப்படுறாங்க, வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டு போகுது, இதுக்கு மேலேயும் குறையாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு வீடுகளை வாங்கினாங்க. ஆனால் இப்போ கவலைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் வாங்கின விலையை விட இந்த வருடம் 80,000 100,000 வீடுகளோட விலை குறைஞ்சிருக்குண்டு. அப்பவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, உங்களால் எஃபர்ட் பண்ண முடியுமா இருந்தால், மந்த்லி மோர்கேஜ் பே பண்ண முடியுமா இருந்தால் வாங்குங்க. வீட்டோட விலை கூடும் குறையும் எல்லாம் இங்கே யோசிக்கவே கூடாது. என்னென்னு சொன்னால் அடுத்தது வாங்கினா பிறகு அடுத்த 25-30 வருடத்துக்கு நீங்கள் மோர்கேஜ் பே பண்ண வேண்டும். இதை விட்டு வெளியில் வர முடியாது. ஒரு 5 வருடத்துக்குள்ள இந்த வீட்டை விற்றுட்டு வேறு சிட்டிக்கு மூவ் பண்ணுறதா நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் கூட நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. என்ன வீடுகளோட விலை குறைந்து கொண்டு தான் போகின்றது. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த வீட்டோட விலையை வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அடுத்தது இந்த வீடு உங்களுக்கு 100% பிடிச்சிருக்கா, இந்த சிட்டியில் தான் நான் வாழ போகிறேன், அதைத்தான் நீங்கள் முடிவெடுக்க வேணும். உங்களுக்கு ஷுவர் இல்லைன்னு சொன்னால் ரெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் வேலைக்கு போகிறார். ஒவ்வொரு வருடமுமே வருஷம் வந்து ஒரு மாதம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வருவார். இவர் மட்டும் வைஃப் 2 குழந்தைகள் இருக்கின்றது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காசு வருது, சம்பாதிக்கிறார், ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரார். இந்த முறை ஒரு பிரச்சனை, ஆல்ரெடி ஜூலை மாதத்துக்கு 1 மாதத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. போன செப்டம்பர் மாதத்துலேருந்து இவருக்கு லே ஆஃப், இன்னுமே இவர் வேலை எடுக்கவில்லை. இப்போ ஃபெப்ரவரி மார்ச் மாதம் வந்து விட்டது. ஸோ வேலை தேடுறார், இவருக்கு வேலை கிடைக்கதே இல்லை. இப்போ இருக்கிற எக்கானமியை வச்சு வீட்டில் இப்போ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டூரை கேன்சல் பண்ணுங்கள்,
டிக்கெட் காசு தானே 1500 போனால் போகட்டும். நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா இருந்தால் குறைஞ்சது $10,000 போல் நீங்கள் போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு போய் ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறீங்க. அட்லீஸ்ட் அந்த 15,000 வந்து சேவ் பண்ணலாம் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லி. இவர் என்ன சொல்கிறார், நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ண மாட்டேன், லைஃப்பில் வந்து நான் என்ஜாய் பண்ண வேணும், ஸோ நான் போயிட்டு வந்து வேலை உண்டு தேடுறேன்னு. அப்போ இந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் தான் இப்போ வேலைக்கு போய் கடைசி 6-7 மாதமாக வந்து மோர்கேஜும் பே பண்ணி குடும்பத்தையும் பார்க்கின்றேன். ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் காசை வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வீட்டோட பெருமதியும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஃபேமிலிக்குலையுமே வந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வீடுகளோட விலை குறைஞ்சு கொண்டு போகும் பொழுது வீட்டில் இருக்கிற எக்யூட்டியும் குறைஞ்சு கொண்டு போகின்றது. முந்தி மாதிரி ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த கடன்களை திருப்பி கட்டவே முடியாது. உழைத்துத்தான் இந்த பணங்களை வந்து நீங்கள் கட்ட வேண்டும். ஸோ வீடுகளை தேவைப்பட்டால் வாங்குங்க. உங்களால் எஃபோர்ட் பண்ண முடியுமா இருந்தால் மட்டும் வாங்குங்க. கடன் எடுத்து மட்டும் வீடுகளை வாங்கவே வேண்டாம். இப்போ இருக்கிற எக்கானமியை பொறுத்த வரையில் என்னால் இவ்வளவு தான் இந்த வீட்டுக்கு பே பண்ண முடியும். இந்த பிட்டிங் வாருக்கெல்லாம் போகவே வேண்டாம். இந்த வீடு இல்லாட்டி எவ்வளோ வீடு இருக்குது. அவசரப்படாமல் வாங்குங்க வீடுகளை. உங்களால் எஃபோர்ட் பண்ண முடியும். மந்த்லி என்னால் பே பண்ண முடியும் என்ற சந்தோஷத்தை கெடுக்காத மாதிரி இந்த வீட்டோட மோர்கேஜ் பேமெண்ட் இருக்க வேணும். அந்த ஒரு திங்கில் இந்த போய் வீடுகளை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.